ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச லன்ச் இது. இதுக்கு ஒயிட் ரைஸ் நம்ம வடித்து இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சாதம் வேகிற நேரத்தில் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமாக வெஜிடபிள்ஸும் தேவைப்படாது. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம. இதுக்கு வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட்டு, நீல வாக்கில் கட் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகா, ஒரு கேரட், ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு கால்வாசி அளவுக்கு கேபேஜ் கோஸ், பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சர்க்கரை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வானலில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு ஆனியனை போட போகிறோம். இதோட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கார்லிக் பூண்டு போட்டுக்கிறோம். இது லைட்டாக வதங்கணும். ஒரு வெஜிடபிள்ஸு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தையும் கார்லிக்கும் இந்த மாதிரி போட்டு நம்ம வதக்கிக்கணும். இது ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் கேரட் போடணும். அடுத்தது பீன்ஸ் போடணும். அதுக்கு அடுத்து தான் குடமிளகா போடணும். அடுத்து தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம கோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ கேரட், அடுத்து பீன்ஸ், அடுத்து குடமிளகா, இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கோஸ் போட்டுட்டு சால்ட்டு பெப்பர்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இதே கலர், நம்ம எப்படி க்ரீன் கலரில் அப்படியே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு போட்டிருக்கோமோ இந்த கலரில் இருக்கணும். அப்படின்னா தான் இதுக்கு சால்ட்டோட நம்ம சுகரும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுகர் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்போ தான்
இப்போ நமக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இந்த டைம்லேயே நான் வந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோம்மேடு தான் டொமேட்டோ சாஸ். ஏற்கனவே நான் டொமேட்டோ சாஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். கொஞ்சமாக சோயா சாஸ், எதுவுமே வந்து ஃபுல் குக் ஆகணுன்றதில்ல, எல்லாமே ஹாஃப் குக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கணும்ல ஒயிட் ரைஸு, அதை போட போகிறோம். ஒயிட் ரைஸ் போட்டு இப்படி கொஞ்சம் மெல்லமாக இந்த மாதிரி கலக்கிடணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப எம்மியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதில் வந்து சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆப்ஷனல் தான், கம்பல்சரிலாம் இல்லை. நான் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால, கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குன்றதுனால தான் போட்டேன். நீங்கள் அதை வேணாலும் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி செஞ்சிங்கனாலும் ஒயிட்டாக சூப்பராக இருக்கும். இது சில்லி பவுடர் போட்டதுனால வந்த கலர் இது. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.